ஹாய் நண்பா, இவர் தான் வாரன் பஃபெட். இந்த உலகத்தில் டாப் 10 பணக்காரங்களில் இவரும் ஒருத்தர். இவரோட வெல்த்துக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? அந்த சீக்ரெட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்க. அப்போ கீழே ஒரு விளக்கு கிடக்கு. அந்த விளக்கை எடுத்து சும்மா தேய்ச்சி பார்க்கலாமேன்னு தேய்ச்சி பார்க்குறீங்க. அதுலேருந்து ஒரு ஜீனி வந்துருச்சு. அந்த ஜீனியை விளக்குலேருந்து விடுவிச்சதுக்காக அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குன்னு நினைக்கிது. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் 2 சாய்ஸ் கொடுக்குது. அதில் மொதல் சாய்ஸ் என்னென்னா, இப்போவே நீங்கள் 10 கோடியை வாங்கிட்டு போயிடலாம். இன்னொரு சாய்ஸ் ₹1 30 நாளைக்கு டபுள் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 சாய்ஸில் நீங்கள் எனக்கு 10 கோடி கிடச்சா போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாய்ஸை சூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் ஃப்ரெண்டு 2வது சாய்ஸை சூஸ் பண்ணுறாரு. மொதல் நாள் உங்கள்கிட்ட 10 கோடி இருக்கும், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வெறும் ₹1 தான் இருக்கும். 2வது நாளில் ₹2, 3வது நாளில் ₹4 அப்படின்னு டபுள் ஆகிட்டே இருந்தால் 10வது நாளில் உங்கள்கிட்ட அதே 10 கோடி தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ₹512 இருந்திருக்கும். இதே 18வது நாளில் ₹1,31,072 உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த மணியோட டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். 28வது நாளில் 13,42,17,728 ஆயிருக்கும். கடைசியாக 30வது நாளில் உங்கள்கிட்ட அதே 10 கோடி தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்டத்தட்ட 53 கோடி இருக்கும். இதைத்தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு கிடைக்கிற வட்டிக்கு கிடைக்கிற வட்டி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் காம்பவுண்ட் எஃபெக்டை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே 8th wonder of the world அப்படின்னு சொல்கிறாரு. காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது பணத்தில் மட்டும் ஒர்க் ஆகிறது கிடையாது, நம்மளோட லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒர்க் ஆகும். நம்ம ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி டிசிஷன் எடுப்பீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு தானே. உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் எப்படி வந்திருக்கும்? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலிகிட்ட இருந்து வந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருந்தாங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான டிசிஷன் எடுப்பீங்க. இதே அவங்களும் நார்மலான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் நார்மலான டிசிஷனை தான் எடுப்பீங்க. இதே ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த புக்கு எழுதின ஆத்தர் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஆள், 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை புக்கு எழுதியிருப்பார். இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் மட்டும் எடுக்க மாட்டீங்க, அந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 10 புக்கு படிச்சிங்கன்னா 10 ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதனால தான் புக்கு படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் நாலேஜில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புக்கை படித்து முடிக்கிறதுக்கு 200 பக்கம்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 பக்கம் படிச்சிங்கன்னா 10 நாளில் 100 பக்கம் படிச்சிருப்பீங்க. 20 நாளில் ஒரு புக்கவே முடிச்சிருப்பீங்க. 200 நாளில் 10 புக்கை முடிச்சிருப்பீங்க. இதே ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 18 புக்கை படிச்சிருப்பீங்க. அப்போனா 18 ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். காம்பவுண்ட் எஃபெக்டில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன தெரியுமா? அதுதான் கன்சிஸ்டன்சி. காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு வாட்டர் பம்ப் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பம்ப் பண்ணியில் தண்ணி வர லேட் ஆகும். இதே ஒரு தடவை தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக பம்ப் பண்ணாலே போதும்ல, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்ல. அது மாதிரி தான் காம்பவுண்ட் எஃபெக்டும். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரிசல்ட் சுத்தமாக தெரியாது. தண்ணி வந்ததுக்கப்புறம் தானே ஃப்ளோ அப்படியே நல்லாயிருக்கும் அந்த வாட்டர் பம்பில். அதே மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் ரிசல்ட் டிப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் எல்லாமே எக்ஸ்பொனன்ஷியலாக இருக்கும். ஆனால் இதை தெரியாமல் நம்மளை மாதிரி சாதாரணவங்களாம் எதை செஞ்சாலும் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரைட்டான விஷயத்தையும் லைஃப் லாங்காக செய்யணும். ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, வெல்த்தாக இருந்தாலும் சரி. உடம்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கணும். அப்போ தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். உலகத்தில் இருக்க எல்லா வெல்த்தி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளும் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் வாரன் பஃபெட்டோட சீக்ரெட். அவரும் காம்பவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு அதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரன் பஃபெட்டோட 99% வெல்த் அவரோட 50 வயசுக்கு அப்புறம் தான் வந்தது. அவரோட 52 வயசில் தான் காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக்கே ஒர்க் ஆகுது. அவரோட 56 வயசில் $1 பில்லியன் சம்பாதிக்கிறாரு. அவரோட 58வது வயசில் $2 பில்லியன் சம்பாதிக்கிறாரு. இதே அவரோட 72வது வயசில் $36 பில்லியன் சம்பாதிச்சிருந்தாரு. இப்போ 92 வயசில் $109 பில்லியன் காம்பவுண்ட் எஃபெக்டால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காம்பவுண்ட் எஃபெக்ட் வெறும் வாரன் பஃபெட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகலை, இந்த உலகத்தில் இருக்க நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒர்க் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்விடியா கம்பெனியோட CEO ஜென்சன் ஹுவாங், இவருக்கும் ஒர்க் ஆகிருக்கு.
2019 ஜென்சன் ஹுவாங்கோட நெட்வொர்த்து வெறும் $3 பில்லியன் தான். இதே 2021 அப்ராக்சிமேட்டாக $12 பில்லியன் இருந்தது. ஆனால் 2024 $77 பில்லியன். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெல்த்தை பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஹேபிட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ரிச் ஆகிறதுக்கு ஃபாஸ்டஸ்டான வழி எதுன்னு தெரியுமா? அதுதான் ஃபாஸ்ட் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்ட் லேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.